தாளிச்சுக்கலாம். வாணல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடும் சீக்கிரமா. சுண்டைக்காயை இந்த அளவுக்கு இடிச்சு வச்சிருக்கிறோம். நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சு நல்லா 2-3 தடவை நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த சுண்டைக்காய் வந்துட்டு வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரியே பல் சொத்தை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவை நம்ம வத்த குழம்பு வைக்கிற மாதிரி இந்த சுண்டைக்காய் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதுலயே. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் கம்மியாக சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. சும்மா 1 நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டா போதும். தக்காளி அரைச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சிருக்கிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துருக்குறோம். குழம்பு வந்து நமக்கு நல்ல ஒரு கிரேவியா இருக்கும். இப்போ இது 1 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம லெமன் சைஸ் புளி இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இந்த புளி தண்ணி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம்லாம் போகணும். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எது வேணாலும் இதை போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு குழம்பு. பாருங்க, தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கணும் குழம்பு. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு சூப்பராக சுண்டி வந்திருக்கு குழம்பு. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது இனிப்பு தன்மைக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு இனிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும் காரக்குழம்புக்கு. மெல்ட் ஆகும், நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்குது பாருங்க குழம்பு. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சுண்டைக்காய் குழம்பு.
நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மலைக்கு அதுக்கும் சுட சுட சாதம் வச்சு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.